அதிமுகவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல் இருக்கா? மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் நேற்றைக்கு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிற செய்தி எங்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. ஒரு பரிசோதனைக்காகத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது உடல்நலம் சீராக இருப்பதாக மருத்துவமனையில் இருந்து வந்திருக்கிற தகவல் எங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது. நசையுறு மனமும் விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடலும் பெற்று பாழ்விட்டு போயிருக்கிற பைந்தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு காலம் அவருக்கு கவரி வீச வேண்டும் என்பதே எங்களுடைய பிரார்த்தனை. இடையராதும் தடையராதும் இன்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக இயங்குகிற முதலமைச்சர் காவேரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டு தந்திருக்கிற மகத்தான வரலாறு படைத்த அம்மா அவர்களுக்கு எதுவும் நேர்ந்து விடாது. அம்மா அவர்கள் ஒரு சிங்கம் போல சிலிர்த்து கொண்டு வருவார்கள். தமிழ்நாட்டை மீண்டும் பரிபாலிப்பார்கள். சார், நீங்க நேரில் சென்று அவரை பார்த்தீர்களா? அவர் எப்போது வீடு திரும்புவார் என்ற தகவல் ஏதாவது தெரிய வந்திருக்கா? இல்ல, நேற்று நான் போயஸ் கார்டன் அம்மா வீட்டிற்கு சென்றேன். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை குறித்தும் ஒரு தலைமை கழக சொற்பொழிவாளர்களுடைய ஒரு பட்டியலையும் கொடுப்பதற்காக நான் வீட்டுக்கு சென்ற பொழுது கூட இந்த தகவல் இல்லை. நான் நேற்று மாலையில நான் ட்ரெயின்ல ஊருக்கு கிளம்பிட்டேன். இப்ப காலையில இந்த தொலைக்காட்சி செய்தி பார்த்தா எனக்கே விவரம் தெரியும். அம்மாவுக்கு எதுவும் நேராது. கோடிக்கணக்கான மக்கள் அம்மாவுக்காக பிரார்த்திக்கிறார்கள். அம்மா சீராகத்தான் இருக்கிறார். யாரும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை.